இதை தெரியாம செஞ்சதுனால ஃப்ரிட்ஜை காப்பாத்திட்டு இருக்க வேண்டியதா போச்சு. இதை செஞ்ச நேரத்துல இருந்து என் பிள்ளைங்க ஃப்ரிட்ஜை திறந்து மூடுற மணிக்கமா தான் இருந்துச்சு. ரொம்ப வித்தியாசமா சூப்பர் டேஸ்ட்ல இருக்குங்க. வாயில வச்சோடனே டபக்குன்னு உள்ள போகும். அப்படி இருக்கும். எப்படி செய்யறதுன்னா, ஃபர்ஸ்ட் சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் சர்க்கரைக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதை ரொம்ப நேரம் வச்சு கிண்டிடக்கூடாதுங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே எடுத்துடணும். சர்க்கரை கேரமலைஸ் பண்ணும்போது பத்திரமா பாத்துக்கோங்க. கொஞ்சம் கலர் கூடிருச்சுன்னா கசப்பாயிடும். அதனால கொஞ்சம் கலருக்கு முன்னாடியே எடுத்துருங்க. சோ இதை செட் பண்ண விட்டுறலாம். அதே கடாயை கொஞ்சம் கழுவிட்டு வந்துட்டு அதுல ஒரு டம்ளர் தண்ணியை ஊத்தி ஒரு கையளவு கடல் பாசி இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். அகர்னு சொல்லுவாங்க. அது தண்ணியில போட்டோடனே நல்லா கரைஞ்சு வந்துரும். இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளவுதாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு பால், சக்கரை இல்லைன்னா கண்டென்ஸ்டு மில்க், ஒரு 50 கிராம் அளவு பால் பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து கடைசியா கடல் பாசி அதையுமே ஆட் பண்ணிட்டு இப்ப மிக்ஸில நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், பினிஷ் ஆயிடுச்சு. இது செட் பண்ணி வச்சிருந்த பாத்திரத்துல ஊத்திட்டு ஒரு ஃப்ரிட்ஜ்ல ஒரு 4 இருந்து 5 மணி நேரம் செட் பண்ணி வச்சுட்டு எடுத்து கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்களே. மேல பால் பவுடர் தூவிட்டு இருக்கேன் சும்மா வீம்புக்கு. நீங்க கட் பண்ணிட்டு இதை அப்படியே ஒரு பவுல்ல எடுத்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ சேவ் பண்ணிட்டு சேனலை ஃபாலோ